வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்பனா சாவ்லாவை பற்றி ஒரு ஷார்ட் பயோகிராஃபி பார்க்கலாம் வாங்க. கல்பனா சாவ்லா தான் இந்தியாவிலேருந்து முதல்ல நம்மளுடைய வான்வெளியில் பயணம் செஞ்ச முதல் பெண் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். அவங்க பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸோ அதாவது ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டில் நிறைய பெண்களை கவர்ந்து அந்த பாதையில் நாமளும் போகணும் அப்படின்ற முடிவை எடுக்க வச்சுருக்கு. நம்ம உலகமே ஒரு ஆண் சார்ந்த ஒரு சமூகம்தான். ஆனால் அந்த சமூகத்தில் கல்பனா அவங்களுடைய பறக்கணும் அப்படின்ற கனவை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க முதலாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்தவங்களையே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தது அவங்க தான். அவங்களுடைய நினைவாக நிறைய பரிசுகள் கொடுக்கப்படுது, நிறைய இடங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அதில் சிலது பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா அவார்டுன்னு கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு அவார்டு தராங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் இது ஆர்லிங்டனில் இருக்குது. அங்கே ஒரு டார்மெட்ரியே அவங்க பேரில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே தான் அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஹரியானாவில் ஒரு பிளானட்டோரியமும் அவங்க பேரில் இருக்குது. இதெல்லாமே அவங்க எந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைச்சிருக்காங்கன்னு சொல்லுது. அவங்களோட இறப்பு திடீர்னு எதிர்பாராத மாதிரி நடந்திருந்தாலும் அவங்க இந்த உலகமே அவங்கள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் ஒரு பதிவை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்க 1961 ஜூலை 1 கர்னல் இடத்துல தான் பிறந்தாங்க. இது ஹரியானாவில் இருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள் பனாரசி லால் சாவ்லா, அதுக்கப்புறம் சஞ்சயுத்தி. அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு 2 சகோதரியும் ஒரு சகோதரரும் இருக்காங்க. அவங்க பேர் சுனிதா, தீபா, சஞ்சய். இவங்க 4 பேரில் ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறது கல்பனா தான். அதனாலேயே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதிகமான செல்லம் கொடுக்கப்பட்டது. அவங்க முதல்ல படித்தது தாகூர் பப்ளிக் ஸ்கூலில் தான். அதுக்கப்புறம் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியை 1982 முடித்தாங்க. அதே வருஷமே அவங்க யூஎஸ் போயிட்டாங்க. அங்கே 1983 ஜீன் பியரி ஹாரிசன் என்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் தான் அவங்களுடைய ஃப்ளைங் இன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஏவியேஷன் ஆத்தரும் கூட. 1984 அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் எம்எஸ்ஸை யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் இது ஆர்லிங்டனில் இருக்குது, அங்கே அவங்க முடித்தாங்க. 1988 அவங்க அதே பாடத்தில் பிஹெச்டியை யூனிவர்சிட்டி ஆஃப் கலரடா இது போல்டரில் இருக்குது, அங்கே அவங்க முடித்தாங்க. இவங்க ஒரு சர்டிஃபைட் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர். இவங்களோட வேலை என்னன்னா ஏர்க்ராஃப்ட்ஸ் அண்ட் கிளைடர்ஸை ரேட் பண்ணுறது தான். அது மாத்திரம் இல்லாமல் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸும் வச்சுருந்தாங்க, சிங்கிள் அண்ட் மல்டிபிள் இன்ஜின் ஏரோப்ளேன்ஸு, ஹைட்ரோப்ளேன்ஸ் அண்ட் கிளைடர்ஸ்க்கு. கல்பனா ஒரு லைசன்ஸ் டெக்னீஷியன் கிளாஸ் அமெச்சூர் ரேடியோ பர்சன். அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினது ஃபெட்ரல் கம்யூனிகேஷன் கமிஷன்லேருந்து தான். இவ்வளோ டிகிரி அவங்க வாங்கினதுனால அவங்களுக்கு நாசாவிலேயே வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த ஓவர்செட் மெத்தட்ஸில் கிடச்சிது. இது 1993 அங்கே போய் அவங்க சேர்ந்தாங்க. அங்கே அவங்க கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ரிசர்ச்சில் வெர்டிக்கல் ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்கில் ஈடுபட்டாங்க. 1995 தான் அவங்க நாசாவோட ஆஸ்ட்ரோநாட் கார்ப்ஸில் ஒரு அங்கமாக வகிக்க ஆரம்பித்தாங்க. 3 வருஷம் கழித்து அவங்க முதல்ல இந்த பூமியை சுற்றி வான்வெளியில் வரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு 6 பேர் வந்தாங்க. கல்பனோட வேலை ஸ்பார்டன் சேட்டலைட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஆனால் அவங்களால அதை சரியாக செய்ய முடியல. ஏன்னா அது சரியாக செயல்படலை. அதில் சில டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் இருந்தது. அதனால் அந்த சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் ஃப்ளைங் க்ரூ மெம்பர்ஸோடைய கண்ட்ரோலில் இல்லாமலே போயிடுச்சு. அதனாலே அவங்க அந்த வேலையிலேருந்து விலக்கப்பட்டாங்க. இன்னொரு வழியில் பார்த்திங்கன்னா கல்பனா சாவ்லா முதல்ல விண்வெளியில் பயணம் செஞ்ச முதல் இந்திய பெண்மணியாக இருக்காங்க. அவங்க விண்வெளியில் 10.4 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் பயணிச்சிருக்காங்க. 252 வாட்டி பூமியை சுற்றி வந்திருக்காங்க. 372 மணி நேரம் அவங்க வான்வெளியிலே இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்பார்டன் சேட்டலைட் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு டெக்னிக்கல் பொசிஷன் கொடுக்கப்பட்டது. அங்கே அவங்க சிறப்பாக வேலை செஞ்சதுனால அவங்களுடைய வேலை கவனத்துக்கு கொள்ளப்பட்டுச்சு. அவார்டும் கொடுக்க நிறைய அவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. 2000 வருஷத்தில் அவங்க திரும்பி அவங்களோட 2வது பயணத்துக்கு மேற்கொள்ள இருந்தாங்க. அவங்க போன ஃப்ளைட்டோட பேர் ஃப்ளைட் STS 107. இங்கே கல்பனாவோட பொறுப்பு என்னென்னா மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறது தான். அவங்களோட சேர்ந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த டீம் மெம்பர்ஸோடைய டீட்டெயில் ரிசர்ச் ஆன் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஆஸ்ட்ரோநாட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, த ஸ்டடி ஆஃப் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ்க்கெலாம் இவங்க தான் பொறுப்பாக இருந்தாங்க.
அங்கே போகும்போதே நிறையா வந்து விஷயங்கள் நடந்தது. ஏன்னா ஸ்பேஸ் ஷட்டிலில் நிறையா விரிசல்கள் இருந்தது. இதனாலேயே அந்த ப்ராஜெக்ட் வந்து 2003 வரைக்கும் தள்ளி போச்சு. 2003 February 1 இந்த ஸ்பேஸ் ஷட்டில் STS-107 வந்து டெக்ஸஸ் ரீஜன் கிட்ட வரும்போது, அதாவது வான்வெளியிலேருந்து பூமியோடைய புவியீர்ப்புக்குள்ளே வந்த உடனே அது வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து கல்பனா சாவ்லாவோட சேர்ந்து மற்ற இருந்தவங்களும், அதாவது மொத்தமாக 7 பேரோட உயிரை வந்து அது பலி வாங்கிடுச்சு. அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவோட பெருமையாக தான் அவங்க கருதப்படுறாங்க. அவங்க வந்து 372 மணி நேரம் வந்து வான்வெளியிலே இருந்திருக்காங்க. 252 ரொட்டேஷன்ஸ் வந்து பூமியை சுற்றி போயிருக்காங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டவரையும் ரொம்ப கவர்ந்துருக்கு. நிறைய சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்க பேரை இப்போவும் வச்சுன்னு தான் இருக்காங்க. அவங்க வாழ்நாளிலே அவங்க 3 முக்கியமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து கான்வர்சேஷனல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஹானர், 2வது நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல், 3வது நாசா டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் மெடல். இவ்வளோ பெருமை வாய்ந்த கல்பனா சாவ்லா ஒரு இந்திய பெண்மணின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.